ஹாய் தீபா. ஹாய் டி, வா. எப்படி இருக்க? அம்மா வீட்டுக்கு எப்ப வந்த? நான் வந்ததே உன்னை பார்க்க தான் வந்தேன். செட்லயே ஐடி வேலையில ஜாலியா இருக்கிறது நீ ஒண்ணுதான். நீயே மாட்டு பண்ண வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நான் எங்கடி கஷ்டப்பட்டிருக்கேன்? நான் இப்போ ஜாலியா தான் இருக்கேன். 2 மாடு வச்சுட்டு பால் கறக்க முடியாம நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ எப்படி ஒரு பண்ணையை வச்சுட்டு மேனேஜ் பண்ண போற? ஏய், மாடு வாங்கும் போதே மாடு பால் கறக்கறக்கு மெஷின்லாம் வாங்கிட்டேன்டி. அதனால நான் ஜாலியா இருக்கேன். பால் கறக்கிற மெஷினா? அதை வச்சு பால் கறந்தா மாடு மடி நோய் எல்லாம் வராதா? எந்த நோய் வராதுடி. நம்ம எப்பவுமே கையில எப்படி பால் பீச்சுவோம் அதே மாதிரிதான். ஜஸ்ட் மெஷினை மட்டும் மடியில மாட்டிட்டா போதும், ரொம்ப ஸ்மூத்தா அதுவே பால் கறந்துக்கும். பிளஸ் அதுல வந்து வைப்ரேட் எல்லாம் ஆகாதனால மாடு வந்து நம்ம பால் கறக்கும் போது எப்படி அமைதியா நிக்குமோ அதே மாதிரி சூப்பரா நின்னுக்குதுடி. சரி, பண்ண வச்சிருக்க நீ. நான் 2 மாடு தான் வச்சிருக்கேன். எனக்கு இது செட் ஆகுமா? ஏய், நம்மளோட பவானி கவுண்டர் அக்ரோ எக்யூப்மெண்ட்ஸ்ல 2 மாடு கிடையாது, மாட்டு பண்ண வச்சிருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பால் கறக்கறக்கு மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இது மட்டும் கிடையாது, அவங்க வந்து மாட்டுக்கு மாட்டி விட்டு எப்படி பால் கறக்குறதுங்கறது அந்த டெமோ ஃபுல்லாவே காமிச்சிடுறாங்க. அவங்க கிட்டே சர்வீஸ் இருக்குது. So, இனி என்ன கவலை? 2 மாடு வச்சிருந்தா என்ன, மாட்டு பண்ண வச்சிருந்தா என்ன? நம்மளோட பவானி கவுண்டர் அக்ரோ எக்யூப்மெண்ட்ஸ்ல போயிட்டு பால் கறக்கிற மெஷின் வாங்கி ஹாப்பியா நம்மளோட டைமை மிச்சம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம்.